Good morning students. Welcome to Kalabharat Academy. இன்னைக்கு Transport and Plant Session 10 இதில் imbibition டிஸ்கஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். Transport and Plantsல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிஃப்யூஷன், அதாவது சிம்பிள் டிஃப்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் அந்த டிஃப்யூஷன் நடக்கக்கூடிய போர்ட்ஸில் யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அகைன் புதுசாக இன்னொன்று வந்திருக்கு, இம்பிபிஷன். இம்பிபிஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன் தான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன். ஆனால் இதுக்கும் இது வரைக்கும் பார்த்த டிஃப்யூஷனுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டிஃப்யூஷன் வந்து செல்லுக்கு உள்ளே போகிறதில்ல, அதனுடைய வெளிப்புறத்தில் உள்ளே புகுந்து வாட்டர் மாலிகுல் போய் நின்றுக்கிடும். 2 செல்லுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியில் உள்ளே போய் நின்றுக்கிடும். அல்லது செல்லுக்கு உள்ளே போனாலும் அந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர் கூட அது ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிறதில்லை. இதனுடைய ரியல் மீனிங் என்னன்னு சொன்னால், அதனுடைய எந்த இடத்துல இம்பிபிஷன் நடக்குதோ அந்த இடத்துல அதனுடைய அந்த பொருளுடைய வால்யூம், சைஸ் பெருசாயிரும். உதாரணமாக மழை பெய்யுது, நம்ம வீட்டில் கதவெல்லாம் என்னாகும், ஜன்னல் கதவெல்லாம் இழுத்து மூட முடியாது, டோர் எடுத்து மூட முடியாது, எல்லாம் ஊதிக்கிடும். அது ஒரு இம்பிபிஷன். காரணம் என்ன? வாட்டர் மாலிகுல் வந்து ஏரில் அதிகமாகிடுச்சு, அந்த டெட் டிஷ்யூ, உட்டன் டெட் டிஷ்யூ அதை உறிஞ்சிருது, அது பெருசாகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சோடனே அது குறைஞ்சோன்னே பழைய வரைக்கும் நார்மல் ஆகிடும். ஸோ இம்பிபிஷனில் 5-6 விஷயங்கள் இருக்குது. இதுதான் ரூட் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கான முதல் ப்ராசஸ் இது. டிஃப்யூஷன், சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ப்ளஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அதெல்லாம் வந்து லோக்கல் ஏரியாவுக்குள்ளே டிஷ்யூ டு டிஷ்யூ, செல் டு செல், நியரர் ஏரியாவில் மட்டும்தான் நடக்கும். இம்பிபிஷனும் அது மாதிரி தான், பட் இட் ஹஸ் காட் சம் ஸ்பெஷல் குவாலிட்டி. அதை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்பெஷல் டிஃப்யூஷன். வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை சாலிட்ஸ். சாலிட்ஸ் வந்து வாட்டர் அப்சார்வ் ஆகுது. அப்போ சாலிட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கணும், அது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட், கொலாய்ட்ஸ் காசிங் அண்ட் எனார்மஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம். எந்த பொருள் அந்த வாட்டரை அப்சார்வ் பண்ணுதோ, எந்த சாலிட் அந்த வாட்டரை அப்சார்வ் பண்ணுதோ, அது இன்க்ரீஸ் இன் வால்யூம், அதனுடைய சைஸ் ரொம்ப எனார்மஸ் ஆயிரும். ரியல் மீனிங், அதனுடைய வாட்டர் மாலிகுல் லிட்டில் ஏரியாவுக்குள்ளே மோர் வாட்டர் என்ட்ராகி கம்ப்ரஸ் பண்ணப்படுது. தட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட். கொலாய்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சால்வெண்ட்டில், வாட்டரில் ஏதோ ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட்டு உள்ளே போட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் சொல்யூஷன். வேறு கொலாய்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சால்வெண்ட்டில் எல்லா சொல்யூட்டும் கரையாது, சொல்யூட்டே கரையாமல் அதே சமயம் ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோப்பிக்கல் சைஸுக்கு, வெறுங்கண்ணில் பார்க்க முடியாத அளவிற்கு அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து ஹோல் சால்வெண்ட் ஃபுல்லாக இடமே விடாமல் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகி இருந்தால், என்ன டிசால்வ் ஆகாமல் டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கணும், கரைஞ்சிடக்கூடாது, ஆனால் யூனிஃபார்மாக அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்கு பேர் கொலாய்டு. அதையும் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்ட்டிகிள் தனி சால்வெண்ட் தனி ஈஸியாக பிரிச்சிடலாம்னு சொன்னால் வெறும் ஃபில்ட்ரேஷன் மூலமாக பிரிக்க முடியாது. தட் வே இட் இஸ் மிங்கிள்டு. அது பேர் கொலாய்டு. கொலாய்டு இஸ் அ மிக்சர் இன் விச் ஒன் சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் மைக்ரோஸ்கோப்பிக்கலி டிஸ்பர்ஸ்ட், மைக்ரோஸ்கோப்பிக்கல் சைஸுக்கு என்ன டிஸ்பர்ஸ் ஆச்சு. வெறும் ஆர்டினரி கண்ணில் வெறும் டிஸ்பர்ஷன் பார்க்க முடியாது. நம்ம அதை என்ன நினைப்போம், பார்த்தோன்னே சொல்யூஷன் நினைப்போம். பட் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இல்லை, சொல்யூஷனாக ஃபுல் டிசால்வ் ஆகிருக்கணும், இட் டிசால்வ் ஆகிருக்காது. அதனால தான் டிஸ்பர்ஸ்ட், இட் இஸ் நாட் டிசால்வ்டு, இட் இஸ் டிஸ்பர்டு.
அண்ட் இன்சாலுபிள் கரையில் முழுசது கரையில், தட் இஸ் வை இட் இஸ் இன்சாலுபிள் பார்ட்டிகிள்ஸ். இஸ் சஸ்பெண்டட், அதுக்குள்ளே அந்த சால்வெண்ட்டுக்குள்ளது எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கணும். சஸ்பெண்டட் த்ரூ அவுட் அனதர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு கொலாய்ட். எக்ஸாம்பிள் வந்து மில்க். மில்கில் 85% வாட்டர், மோர் தென் 85%, இன்னும் சொல்ல போனால் மீதி கொஞ்சம் மட்டும்தான். தட் 13% ஆர் 12%, 13%, 15% இது வரைக்கும் மட்டும்தான், மேக்ஸிமம் 15 வரைக்கும் தான் அதர் திங்ஸ், அதர் மாலிகூல்ஸ், வைட்டமின் ஏ அல்லது லாக்டோஸ் இது மாதிரி விஷயங்கள் அதில் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ கொலாய்டு. கொலாய்டு என்ன, அது இன்சாலுபிள் தான். மீதி ஐட்டம் பூரா வாட்டரில் ஃபுல்லாக சொல்யூஷன் மாதிரி மாறலை. அதனால நம்ம என்ன பண்ணோம், சூடு பண்ண அது தனியாக திரண்டு மேலே வந்து நிற்கும். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் இஸ் கொலாய்டு. அது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ் அண்ட் ட்ரை வுட். ட்ரை வுட் தான் நம்ம டோர். அது வாட்டர் அட்மாஸ்பியரிக் இதில் வாட்டர் மாலிகுல் அதிகமாச்சுன்னா அது உறிஞ்சி கதவெல்லாம் பெருசாகிட்டு வளைஞ்சிக்கிட்டு என்ன மூட முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். என்ன தட் இஸ் ஆல்சோ அனதர் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரை சீடு பார்த்தா ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வி நோ சீட் ட்ரையாக இருந்தால் ரெஸ்பயர் பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. வெரி வெரி லிட்டில் வாட்டர் இட் ஹஸ் காட். ரொம்ப துணுண்டு தண்ணி அதில் இருக்குது. பட் ஸ்டில் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் பிகம்ஸ் வெரி பிக் இன் சைஸ். தண்ணியில் விதைகளை ஊறப்பட்ட என்னாகும், அப்படியே ஊதி பெருசாகிடும். திஸ் இஸ் கால்ட் இம்பிபிஷன். சீட்ஸ்லேயும் அது மாதிரி நடக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள். இதற்கு காரணம் என்ன காரணத்தினால இப்படி ஊதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் பிட்வீன் தி அப்சார்பண்ட் இதில் என்ன சீடு அல்லது ட்ரை வுட்டு ஏதோ வேணா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சாலிடு, அண்ட் த லிக்விட் தட் இஸ் வாட்டர். இம்பைப்ட் இஸ் எசென்சியல் ஃபார் இம்பிபிஷன். இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இம்பிபிஷன் நடக்கும். அது ஒரு முக்கியமான கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அஃபினிட்டி பிட்வீன் தி அப்சார்பண்ட் என்னது, தட் இஸ் சாலிட், அண்ட் த லிக்விட், அதான் இம்பைபண்ட், அந்த லிக்விட் வாட்டர் இஸ் ஆல்சோ எ ப்ரீரெக்வசைட் ஃபார் இம்பிபிஷன். என்ன ப்ரீரெக்வசைட், அஃபினிட்டி. ரெண்டுக்கும் ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கணும். எல்லா பொருள்களுக்கும் சில பொருள்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறதுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்கும். அப்படிப்பட்ட அஃபினிட்டி உள்ள ரெண்டு பொருள்களாக இருக்கும்போது மட்டும்தான் இம்பிபிஷன் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. தட் இஸ் ஆல்சோ அனதர் முக்கியமான கண்டிஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள், ட்ரை சீடு போட்டு வச்சுருக்கிறோம், தண்ணி ஊற்றி வச்சுட்டோம், ரொம்ப நேரம் ஹவர்ஸ் கழித்து பார்த்தா சீட்ஸ் எல்லாம் ஊதி பெருசாகி மேல்பட்டது வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வீட்டில் அடிக்கடி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் இம்பிபிஷன் ட்ரை சீடில். இது இந்த ட்ரை சீடில் சீடு பார்த்தா ட்ரையாக தெரியும், சாயிலுக்கு கீழே இருக்குது சீடு. ஆனால் இது வாட்டரை அப்சார்ப் பண்ணி இது ஊதி பெருசாகிறதுனால தான் இருந்து வரக்கூடிய ரூட்ஸ் கீழ் நோக்கி போகிறதுக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கும் போகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த சாயிலுடைய திக்னஸ், கான்சன்ட்ரேஷன், அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இது வெளியே வர்ற அளவுக்கு இட் கிரியேட்ஸ் அ ப்ரெஷர். அந்த இம்பிபிஷன் ப்ரெஷர் வந்து அதை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர் பண்ணும். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். என்ன வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு மூடி வச்சுருப்போம், அதில் ஒரு பறவை வந்து ஒரு சீடை போட்டு போயிடும். என்ன அந்த சீடு முளைச்சி செடியாக போயிடும், பெரிய மரம் கூட வந்துடும் சுவர்களெல்லாம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த அப்சார்பேஷன், இந்த இம்பிபிஷனோட ஆக்ஷன் காரணமாக சீட்ஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணி முளைச்சி வெளியே வந்துடுது. ஸோ இட் கிரியேட்ஸ் எ ப்ரெஷர். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக்டர்ஸ் ஆன் இம்பிபிஷன் மேலே என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதை நம்ம பார்த்துடலாம். த ப்ரெஷர் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஸ்வெல்லிங் ஆஃப் தி wood had been used by prehistoric man to split rocks and boulders. முன்னாடி காலத்தில் இந்த ஏராளமான ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன்னா பாறைகளுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தணும், உடைக்கணும், பாறைகளை உடைக்கணும், தூளாக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது ஃபஸ்ட்டு பெரிய பாறையை சின்னதாக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு நடுவில் ரொம்ப காஞ்சி போன ஒரு மரத்தத்துக்கு உள்ளே சொருகி நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், மரம் விரிஞ்சு பெருசாகி அந்த இம்பிபிஷன் ப்ரெஷர் காரணமாக அந்த பாறையை உடைஞ்சிடும். ஸோ தட் மச் கெப்பாசிட்டி. இது ஈஜிப்டில் ரொம்ப ஃபேமஸ். பல்வேறு இடங்களில் ஈஜிப்டில் பாறைகள் உடைக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துகிறதாக
என்ன ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்குது. ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வந்து டு ஸ்பிட் தி ராக்ஸ் அண்ட் போல்டர்ஸ்னால் பாறையாக தனியாக சின்ன சின்ன பாறையாக இருக்கிறது, ராக்ஸில் பெரிய பெரிய ராக்ஸாக இருக்கிறது, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஸ்வெல்லிங் ஆஃப் தி வுட் ஹேஸ் பீன் யூஸ்ட். இது ஒரு ரீசன். பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் டியூ டு இம்பிபிஷன் மூலமாக உருவாகக்கூடிய ப்ரெஷர் காரணமாக சீட்லிங்ஸ் விதை வந்து முளைச்சி வெளியே வந்த உடனே could emerge out of the soil into the open. சாயிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அதுக்கு என்ன மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தருது இந்த இம்பிபிஷனுங்கிறது. அப்போ இம்பிபிஷன் இல்லாட்டா ஒரு பிளான்ட் ப்ராபபிளாக சாயிலில் வளரவே முடியாது. அந்த சீடு வந்து செடியாக மாறவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆயிரும். ஸோ மச் இம்பார்ட்டன்ட் இஸ் தி இம்பிபிஷன் இன் தி பிளான்ட் கல்டிவேஷன். அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இம்பிபிஷன் வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் கூடிச்சுன்னு சொல்லி சொன்னால் என்ன இந்த இம்பிபிஷன் கூடும். என்ன இம்பிபிஷனுடைய ரேட் வந்து கூடும், ஸ்பீடாக இம்பிபிஷன் நடக்கும். அடுத்து இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூட் இன் தி மீடியம். அதாவது வாட்டரில் ஏதாவது ஒரு சொல்யூட்டு போட்டு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கூடிருச்சுன்னு சொன்னால் அது டிக்ரீசஸ் தி ரேட் ஆஃப் இம்பிபிஷன். இம்பிபிஷனுடைய ரேட்டை குறைச்சிடும். டெம்பரேச்சர் என்ன செய்யுது, கூட்டுது. ஆனால் அந்த சால்வெண்ட்டுடைய டென்சிட்டி கூடிச்சுன்னா அதில் வேறு ஒரு சொல்யூட் ஆட் பண்ணி கான்சன்ட்ரேஷன் கூடிச்சுன்னு சொன்னால் அது வந்து ரேட் ஆஃப் இம்பிபிஷனை குறைச்சிருது. அப்போ வெறும் தண்ணி தான் இம்பிபிஷனுக்கு அதிகமாக யூஸ் ஆகுமே தவிர அது வந்து சொல்யூஷனை கூட வைத்திருந்து சொல்யூஷனாக இருந்தால் அதில் இம்பிபிஷன் ரொம்ப ரொம்ப குறையும். டிக்ரீசஸ் இன் டிஃப்யூஷன் this imbibition due to a decrease in diffusion pressure gradient குறைச்சிருது. எதனால், மோர் தி solutes in the water குறைச்சிருது. அதன் காரணமாக என்ன between the imbibant and the liquid being imbibed. அதாவது இம்பைபண்ட்டுங்கிறது அந்த சாலிட், என்ன இந்த லிக்விட் எது உள்ளே போக போதோ பரவி போக போதோ அந்த லிக்விட் தட் இஸ் வாட்டர், அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய டிஃப்யூஷன் ப்ரெஷர் கிரேடியன்ட் குறைஞ்சிரும். ஏன் குறையுது அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூட் கூடிச்சுன்னா என்ன ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட் குறைஞ்சிரும். அது டிஃப்யூஷனுடைய ரேட்டை குறைச்சிரும். இது ஒரு முக்கியமான ரீசனாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இம்பிபிஷனுக்கும் டிஃப்யூஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இம்பிபிஷன் இஸ் ஆல்சோ ஏ டிஃப்யூஷன், ஆனால் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வேர்டு இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒன்று வந்து இம்பிபிஷன் இன்வால்வ்ஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்வெண்ட் தட் இஸ் வாட்டர் பை எ சாலிட் சப்ஸ்டன்ஸ். அடுத்து அப்சார்ப்ஷனுக்கு பதிலாக அட்சார்ப்ஷன் அக்கர்ஸ், ADSOR அப்சார்ப்ஷன். மேலே இருக்கிறது அப்சார்ப்ஷனுங்கிறது உள்ளே உறிஞ்சிருது. அப்சார்ப்ஷன்னா மேலே வந்து அது ஒட்டிகிட்டு இருக்கிறது, உள்ளே போகாது, மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். பெரும்பாலும் இதுவும் நடக்கும். ஆனால் இதுதான் ஹை ப்ரெஷரை அதுக்கு மத்தியில் டெவலப் பண்ணுது. வாட்டர் மாலிக்யூல் ஹை ப்ரெஷரில் லோயர் ஸ்பேஸில் ரொம்ப வாட்டர் பேக் பண்ணப்படுறதுனால அது வீங்கிடுது, சாலிட் வீங்கிடுது. ஸோ திஸ் இஸ் இம்பிபிஷன். ஆனால் இந்த இதில் டிஃப்யூஷனாக பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், என்ன இது கான்சன்ட்ரேஷன் வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இதில் கூட இருந்தால் வேலை நடக்காது. இது எப்படி வேணால் இருக்கட்டும், ஆல் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இதில் முக்கியமாக வாட்டர் இன்வால்வ்டு. என்ன அது சொல்யூஷனாக மாறிச்சுன்னா அல்லது குழாய்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது குறையும். என்ன ஆனால் எல்லா வகையான சப்ஸ்டன்சஸும் ஹையர் ஃப்ரீ எனர்ஜியிலேருந்து லோயர் ஃப்ரீ எனர்ஜி ஏரியாவுக்குள்ளே மாறி போயிடும். தட் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். டிஃப்யூஷனுக்கும் இம்பிபிஷனுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் ஹீட். ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஹீட். ஏன்னா இது வந்து அப்சார்ப்ஷன் கிடையாது. இது அப்படியே ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போயிடும், ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு உள்ளே போயிடும். இது ப்ரொடியூசஸ் ஹீட். ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இது அப்சார்பும் பண்ணுறதுனால. என்ன உடன் செல்லுக்கு மத்தியில் 2 செல்லுக்கு மத்தியில் உள்ள கேப்புக்குள்ளே தண்ணி புகுந்து அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி விடுறதுனால என்ன தெர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் விச் ப்ரொடியூசஸ் ஹீட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் டெவலப் வெரி ஹை ப்ரெஷர். அதனால தான் நம்ம என்ன பார்த்தோம், ஏன்னா ஆதி காலத்துலேயே ஈஜிப்டில் பாறைகளை உடைக்கிறதுக்கு கூட இந்த ட்ரை வுட்டை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி உடைச்சிருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்தோம். இப்போயும் நம்ம என்ன பார்க்குறோம், சீட்லிங்ஸ் சாயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு, மண்ணை விட்டு வெளியே வர்றதுக்கு, முளை விட்டு வெளியே வர்றதுக்கு இந்த ப்ரெஷர் தான் மிக முக்கியமான காரணம்னு பார்க்குறோம். இந்த ப்ரெஷர் நமக்கு தெரியுதோ இல்லையோ யதார்த்த வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்க முடியும். காங்கிரீட்டை கூட அதை உடச்சிட்டு வெளியே வந்துடும். பில்டிங்கில் இருக்கக்கூடிய சோரில் சுண்ணாம்பு வச்சு பூசுகிறோம், சிமெண்ட் வச்சு பூசுகிறோம், உடச்சிக்கிட்டு செடி முளைச்சிரும். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் டவுனில் நடந்து போகிறோம்னு சொன்னீங்கன்னா காங்கிரீட் போட்டு வச்சுருப்பாங்க பிளாட்ஃபாரத்தில், அதில் ஒரு விதையெல்லாம் விழுந்து கிடக்கும். கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை உடச்சிக்கிட்டு கீரலை விட்டுட்டு அந்த இது செடி முளைச்சி வெளியே வந்துடும். தட் ப்ரெஷர் இட் கேன் கிரியேட் இம்பிபிஷன். அதாவது அப் டு 100 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வரைக்கும் அதனால் கிரியேட் பண்ண முடியும். இட் கேனாட் டெவலப் ஹை ப்ரெஷர். இது ரொம்ப ஹை ப்ரெஷரை இதனால் உருவாக்க முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஃப்யூஷன்லேருந்து இம்பிபிஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த இம்பிபிஷன் எங்கே ஆரம்பிக்குது, எது அது பிளான்ட்டுக்குள்ளே எப்படி வேலை செய்யுது, அந்த பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச்.